அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான மீனராசிக்காரர்களுக்கு வரும் சனி பயிற்சி என்னென்ன தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? மீனராசிக்காரர்கள் அகன்ற கண்கள், மோட்டு நெத்தி, நல்ல தலைமுடி, நல்ல ஒரு நல்ல பளபளன்னு ஒரு மினுமினுப்போட கூடின தலைமுடி, அந்த கண்களில் கனிவு, அன்பு, பாசம். இந்த மீனராசி பொண்களை பல ஆண்கள் பார்ப்பான். எதுக்கு தெரியுமா? தன்னோட அம்மாவை பார்க்குற மாதிரி. இந்த பொண்களை பார்த்தாலே ஒரு நிறைவு வரும். சரி, எல்லாம் சரியாயிடும் நமக்கு அப்படின்னு கோவிலில் இருக்கிற அம்மனை பார்க்குற மாதிரி பார்ப்பானே வைய, எந்த ஆம்பளையும் அவளோட பொண்ணை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதே போல் மீனராசி ஆண்களை நிறைய பெண்கள் சூழ்ந்து நின்றுருப்பாங்க. இப்போ பாரு, ஏன்னா அந்த மீனராசி ஆண்கள் இடத்துல ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஒரு தந்தைக்குரிய பாசமும் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த மீனராசிக்காரர்கள் கவர்ச்சிகரமானவா அப்படிங்கிற பேரை பெறுவா. ஆனால் அந்த கவர்ச்சி நல்ல விதத்தில் இருக்கிற கவர்ச்சி தானே வைய, எல்லாரையும் பார்த்து நினைக்கிற அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய கவர்ச்சியும் இல்லை, வேறு மாறுபட்ட எண்ணங்களுக்கும் அதில் 1% கூட இடம் கிடையாது. இப்போ கோவிலுக்கு போகிறோம், மகாலட்சுமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மகாலட்சுமியை நம்ம பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்? வணங்கிட்டு வர போகிறோம். அந்த தெய்வீக எழிலும், அந்த குளிர்ந்த பார்வையும், அந்த பரந்த மனப்பான்மையும், கள்ளங்கபடம் இல்லாத அந்த உள்ளமும் எல்லாரையும் கவரத்தில் என்ன ஆட்சி இருக்கு. இப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை தாங்குவார். அந்த மாதிரியான சூழ்நிலை அவர்களுக்கு பலருக்கு அமைஞ்சு போகுது. மீனராசிக்காரர்களுக்கு தியாகம் பண்ணுவார். பிறர்க்கோசரம் தியாகம் பண்ணிடுவார். தியாகம் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய வலி. தியாகம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமா? மெழுகு போல உருகி நின்று புகழை சேர்க்கலாம். மெழுகு உருகி மற்றவர்களுக்கு விளைச்சல் தராமையா, இவா உழைச்சி இவா உருகி மற்றவர்களை வாழ வைப்பார். இந்த மீனராசி மருத்துவர்களாக இருந்தால் அவள் கை பட்டாலே போகணும், பேஷண்ட்டு நல்லா உயிர் பயிற்சி எழுந்து தெம்பாக தடமாக நடக்கவே இருந்துடுவோம். அந்த மீனராசி பெண்கள் மகப்பேறு மருத்துவர்களாக இருந்தான்னா அவள் கை பட்டாலே போகணும், சுகப்பிரசவம் தான், பேர்பட்ட சிக்கலும் இல்லாத குழந்தைய நல்லபடியாக அவள் காப்பாற்றி கொடுத்துருவா, அம்மாவையும் குழந்தையும். அந்த அளவுக்கு இவளுடைய லக்ஷ்மீகரமும் இவளுடைய கவர்ச்சியும் இவளுடைய திறமையும் இவர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறதும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னா மீனராசியில் பிறந்தவளுக்கு அடுத்த பிறவி இல்லை. அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒரு பெருமையாட்டம் தோணினாலும், அடுத்த பிறவி இல்லாததுனால அவள் படாத கஷ்டமும் படுவா, வேண்டிய சந்தோஷமும் படுவா. ரெண்டுமே அவளுக்கு கிடைக்கும். ஏன்னா அடுத்த பிறவி இல்லையே, இருந்தால் அடுத்த பிறவை கொஞ்சம் பட்டுக்கலாம் விடலாம். அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் அவ்வளவு நல்லவா, உழைப்பாளிகள், நேர்மையானவா, தன்னை வருத்திட்டு மற்றவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவா, கணவன் இடத்துல உஷுராக இருக்கிறவா. கணவன் மீனராசியாக இருந்தால் மனைவி இடத்துல உயிரே வச்சிருக்கும். நிஜமாகவே உயிரை வச்சிருப்பா. உனக்காக நான் உயிர் விடுகிறேன்
நீ காதல் வச்சனம் பேசுகிற உயிர் இல்லாது. நிஜமாகவே அவளுக்கோசமே அவள் இருப்பாள். அவளுக்கோசமே அவள் இருப்பான்னா அப்போ அந்த கணவனும் மனைவியும் கொஞ்சம் என்ன பண்ண இருந்தால் கூட இவன் என்ன பண்ணுவாள், சமாளிச்சுன்னு அவளே நிமித்திட்டு தானும் நிமிந்துட்டு வருவாள். அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக இது இருக்குது. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் கணவனோ மனைவி அப்படி தான் இருப்பா அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு இவா திறமை இவாளால் முடியும். ரொம்ப நல்ல குணசாலிகள். பொம்மைகள் பிடிக்கும். இந்த டெக்ஸ்டைல்ஸ்லாம் பொம்மைகள் இருந்தா பைக்கில் போயிருந்தாலும் இல்லை காரில் போயிருந்தாலும் ஒரு நிமிஷம் நிறுத்தி சொல்லி கொஞ்சம் நேரம் இந்த வெயிட் பார்த்துட்டு தான் வரும். அவ்வளோ பிடிக்கும். சிலைகள் பிடிக்கும். வீட்டில் சிலைகள் எல்லாம் வாங்கியிருப்பாள். குட்டியா சிலைகள். நவராத்திரியில் வந்தாக்க மீனராசி வெட்டி கொழுப்பு பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். வீடும் வாசலும் அப்படியே லக்ஷ்மிகரமாக அப்படின்னு என்ன வச்சுருப்பாள். ஆன்மீகம், நல்ல பக்தி உண்டு, நல்ல பக்தி உடையவா. பகவானோட அனுகிரகம் இவளுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இவளுக்கு ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸு, நிறைய நட்ஸுகள்லாம் போட்ட உணவுகள், ரொம்ப ரிச்சான உணவுகள், ராஜா ராணிலாம் சாப்பிட்ற மாதிரி உணவுகள் தான் பிடிக்கும் இவளுக்கு. சாதாரண உணவுகளெல்லாம் தொடக்கூட மாட்டாள். சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அந்த மாதிரி உணவுகள் தான் கேட்டது சாப்பிட்டுக்கும். அது மட்டும் இல்லை, தான் சாப்பிட்ற மாதிரியாவே தன்னோட வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிக்கு வேலைக்காரனுக்கலாமா அதே அளவு காசு கொடுத்து, அதே அளவு பணம் கொடுத்து, அதே அளவு நல்ல சிறந்த உணவு எடுத்து அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடுவா. அதுக்கு ஒரு மனசு வேணும் கொஞ்சம். நான் பெரிய பணக்கார நான் சாப்பிட்றேன், உனக்கும் வாங்கி தரேன், பரவாயில்ல, பசிக்காமல் 2 இட்லி ஒரு வடை அப்படி வைக்கலாம் மாதிரி அப்படி வைக்க மாட்டேன். தான் கொடுத்துட்டா மாதிரியே நல்ல ட்ரெஸ்ஸுகளையே எல்லாருக்கும் வாங்கி தருவோம். இவன் ஸ்ராத்தம் பண்ணலைன்னா பித்ருக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவா. ஏன்னா ஸ்ராத்தம் பண்ணும்போது வர பிராமணர்களுக்கு தன்னோட அப்பா என்ன மாதிரி வேஷ்டி, தன்னோட அம்மா என்ன மாதிரி புடவை, என்ன மாதிரி விரும்பினாலும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவா. அந்த மாதிரி நல்ல உணவுகளாக சமைச்சு நல்லெண்ணெய் பால் இல்லை தாராளமாக விட்டு நல்லா ருசியாக நல்லா மணக்க பண்ணி போட்டு சந்தோஷப்படுத்துவா. இப்படிலாம் இருக்கிறவா இந்த மீனராசிக்காரரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இந்த மீனராசியில் பெரிய பெரிய டாக்டர்கள், பெரிய பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய வக்கீல்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இப்படி எல்லாம் பெருசாக தான் இருக்கும். சின்னதாகவே எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி பெரிய அளவிலேயே இருப்பாள். சில மீனராசிக்காரர்கள் ரொம்ப சிரமம் பெருமனமாக இருப்பாள். ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாள். சில மீனராசிக்காரர்கள் நெல்லில் சிலை செஞ்ச மாதிரியா குட்டியாக இருப்பாள். ஆனால் அதுலேயும் அவ்வளோ அழகாக கச்சிதமாக இருப்பாள், அழகாக இருப்பாள். அவளை பார்த்தா கொஞ்சம் நம்ம கணை திருப்பின்னு போக முடியாது. ஒரு நிமிஷம் அவள் சிரிச்சுட்டு தானே போகணும். அந்த அளவுக்கு அவள் அவ்வளோ நல்லா இருப்பாள். அவ்வளோ நல்லவளாகவும் இருப்பாள். அவள் ஒரு வீட்டில் இருக்கா அப்படின்னாலே மீனராசிக்கு குழந்தை அல்லது மீனராசி மாமியார் மீனராசி மாட்டுப்பொண்ணு ஒரு வீட்டில் இருக்கான்னா லக்ஷ்மீகரமாக இருக்கும் வீடு. பணமும் காசும் செல்வமும் போகமும் போகியம் ஐஸ்வர்யம் எல்லாம் நிரம்பி வழி நல்லா இருக்கும் அந்த வீடு வாசல்லாம். இப்படிப்பட்டவருக்கு இப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக வருது. இதை பற்றி பயங்கரமான பயத்தில் இருக்க வேண்டியதுலாம் இது இல்லை. ஏன் அப்படின்னாக்க இவாளுடைய சனி பகவான் தன்னோட வீட்டை விட்டுட்டு குரு பகவானோட வீட்டுக்கு தானே வரே. குரு பகவானுடைய அந்த நல்ல வீட்டுக்கு இந்த சனி பகவான் வரதுனால சுப செலவுகள், நன்மைகள், சந்தோஷங்கள், சௌபாகியங்கள், மனசுக்கு பிடிச்ச வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது, வெளிநாட்டு வரன் அமைகிறது, கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்களே நிறைய எதிர்பார்க்க முடியும். ஆனால் நண்பர்களையோ ஃப்ரெண்ட்ஸுகளையோ ரொம்ப நம்பி ரொம்ப பணத்தை கொடுக்குறதோ இல்லை அவளை நம்பி புதுசாக தொழிலை தொடங்குறதையோ கொஞ்சம் பார்த்து அவள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் கொஞ்சம் பார்த்துட்டு அது தோதாகுமான்னு பார்த்து செய்யணும். அப்புறம் அவளை குறை சொல்ல பிரயோஜனம் இல்லை. ஒன்றால் அப்படின்னு அவளை குறை சொல்லக்கூடாது.
ஏன்னா நம்ம நேரம் இப்படி இருக்கிறதுனால. அதனால் புது தொழில் தொடங்கணுமா இப்போவே இந்த 6 மாதத்துக்குள்ளே தொடங்கிருங்க. புதுசாக வேலைக்கு போகணுமா இப்போவே போங்க. புது வேலைக்கு அப்ளை பண்ணி போங்க, கிடைக்கும். இன்னும் 6 மாதம் கழிச்சு இந்த ஜென்ம சனி காலம் வரும் பொழுது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். இப்போது புது வேலைக்கு போனால் அந்த புது வேலையை தெரிஞ்சுன்னு நல்லா செய்யணும் இல்லையோ. அப்போ புதுசாக பண்ணணுன்னு அதிகாரி நம்மளை பாராட்டிட்டு வரா. மனுஷத்துக்கே யோஜனை பண்ணி பாருங்கள். அங்கே போய் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு நல்ல பேர் வாங்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தானே. அந்த மாதிரியான அளவில் தான் உங்களுக்கு கஷ்டம் வருமே தவிர பெரிய அளவில் கஷ்டங்களெல்லாம் வராது. நுரையீரலில் நிறைய செளி இருக்கா மாதிரி தெரியுது உங்களுக்கு. மூக்கடைப்பு, தொண்டை வலி, மார்பு வலி, கணுக்கால் வலி, அச்சீரண கோளாறு, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தென்படுறது இல்லையா. இதெல்லாம் மருத்துவரை பார்த்து என்ன பிரச்சனைகள்னு கேட்டு அதுக்குண்டான மருத்துவத்தெல்லாம் இப்போவே நீங்கள் எடுத்துனாக்க இந்த ஜென்மசனி காலத்தில் உங்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும். அதுக்கு தான் முன்கூட்டியே இப்போ இதெல்லாம் சொல்கிறது. இன்னும் என்னென்னா, குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் வரேன்னாக்க, குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் மட்டும் வரல. குரு பகவானுடைய வீடு சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் அங்கே மீனத்தில் தான் இருக்குது. அதுமாதிரி என்ன பண்ணுவார் அவர், தன்னோட நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்காரர்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்றாங்க கூட. ஸ்கூலில் ஒரு மாஸ்டர் உட்காந்துருக்கார், கம்முன்னு வாய் மொழி பேசாமல் குவைட்டாக இருக்கணும், யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் பேசாமல் தான் இருக்கணும். மாஸ்டர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏடி என்னடி நீங்கள் என்ன எங்கள் வீட்டு சமையல் அப்படின்னு கேட்டால் போட்டு நம்ம தலையில் ஒரு வழி தானே விழும். சமையலை பற்றி பேசுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லையா. அங்கே இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம நேர்மையை நாம் கடைப்பிடிக்கிறவா நீங்கள். உங்களுக்கு தனியாக நேர்மையை பற்றியெல்லாம் போதனை பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. அப்போ நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராதுன்னே சொல்லலாம். இருந்தாலும் டைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நல்ல டைம் அப்படின்னா எகிரி குதிக்கலாம். இப்போ கொஞ்சம் கஷ்டமான டைமாக எகிரி குதிக்காத. ஒரு வேளை பள்ளம் இருக்க போகுது, ஒரு வேளை தறக்கி விட்டுரு போகுது, ஒரு வேளை சறுக்கி விட்டுற போகுது, எதாவது அடிச்சுக்கு போகிற ஜாக்கிரதை எப்பவும் சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நான் வழிகாட்டியாக இப்போ உங்களுக்கு சொல்லணுமே இல்லைய. உங்களுக்கு பெரிய பெரிய அளவில் கஷ்டம் வந்துடும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய மனப்போராட்டங்களோட நீங்கள் இப்போ காணப்படுறீங்க. இப்போ உங்கள் மனசில் ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது. இந்த நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகளை தயவு செஞ்சு இந்த மீனராசிக்காரர்களை இப்போ பட வேண்டாம். ஏன்னா கவலைகள் எல்லாமே சேர்ந்தாலே செளி பிடிக்கும்பா. ஆமாம், கவலைகள்லாம் பட்டால் என்ன ஆகும், உங்கள் உடம்பு இயற்கையாக வேலை செய்யாது. அதனால் நீங்கள் கவலைகள் படுறது நீங்கள் நிறுத்திக்கணும். சரியா. எந்த ஆகாரங்களை சாப்பிட்டாலும் பயத்துக்கு வாய்க்கெலாம் ஒத்துக்கிறதா, அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து சாப்பிட்டுக்கணும். நல்ல உணவாகவே சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடாது நல்லா சாப்பிடலாம், அது பிரச்சனைகள்லாம் கிடையாது. சளி பிடிச்சிக்காத உணவுகளாக சாப்பிடுங்க. வெறும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அப்புறம் தர்பூஷணி பழம் சாப்பிட்டேன், ஜூஸ் சாப்பிட்டேன், சில்லுன்னு சாப்பிடும் மருந்து ஐஸ் வாட்டர் சாப்பிட்டேன், அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சளி பிடிச்சிக்கிற மாதிரி தெரியறதுனால நீங்கள் அந்த நுரையீரல் சம்பந்தமாக ஏதாவது செடிகளி பிடிச்சின்னா அசுக்கு பிடிச்சின்னு தும்பின்னு கிடந்தா அப்படி எப்படி உங்களை வேலையை நீங்கள் பார்க்க முடியாது இல்லையா. அதனால முன்ஜாகிரதையாக இருக்கிறதுக்கோசரம் இது எல்லோரும் சொல்கிறது இல்லையா, வேறு ஒன்றுமே இல்லை. கணவனான மனைவியான கணவனும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிற்பாங்கப்பா. நீ எப்போவுமே விட்டு கொடுக்குறவா தான் ஒருத்தர் குசிராக இருக்கிறவனா இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் சளப்பலான்னு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏற்படும். ராகு பகவான் வந்திருக்காரு இல்லையா அந்த இடத்துல. அப்புறம் 7ஆம் அந்த கலத்தஸ்தானம் அந்த இடத்துல கேது பகவான் வந்து நிற்கிறார் இல்லையா. அதனால் குட்டி குட்டி சீண்டல்கள், குட்டி குட்டி சண்டைகள் கூட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் பார்க்கலாம், அந்த 2 வருஷம் கழிச்சு சண்டை போடலாம். ஏன் 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஜென்ம சனிக்காலம் போயிடும். அப்புறம் குட்டி சண்டையாகவே இருக்கும் இல்லையா. இப்போ குட்டியில் ஆரம்பித்து அது நிறைய எங்கேயான விஸ்வரூப பாட்டு பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் குட்டி சண்டையாக வேண்டாம். தெரிஞ்ச கதை தானே, நம்ம முன்னாடி இப்படி தான் நம்ம அப்படியே தெரிஞ்ச கதை தானே. இந்த ஸ்பெஷலாக இப்போ என்ன நம்ம திருத்த போகிறோம், இந்த ஸ்பெஷலாக இப்போ என்ன நம்ம இது பண்ண போகிறோம் இல்லை. அதனால் அந்த முனைப்புகளெல்லாம் இப்போ தேவையே இல்லை.
இந்த குட்டி குட்டி சண்டைகள், குட்டி குட்டி ஆர்கியூமெண்ட்லாம் இப்போ வேண்டாம். நல்ல வீடு, வாசல், பங்களா, காரு இந்த மாதிரி ஏதாவது வாங்குறதுனாலும் இப்போது இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் நல்லாவே வாங்கிக்கலாம். பணங்காசுலாம் இருந்ததுன்னா நல்லா நிறைய பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பணங்காசுகள்லாம் வரப்போகுது. வெளிநாட்டு உத்தியோகம் என்ன கிடைக்க போகுது. ஆனால் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் பொழுது அது நிஜமாக வெளிநாட்டு உத்தியோகம் தானா, அது நமக்கு எட்டுமா, நமக்கு அங்கே பண்ண முடியுமா, நம்மளால் அங்கே போய் சமாளிக்க முடியுமா, அது உண்மையான விஷயந்தானா, இல்லை வெளிநாட்டு உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு எதான போய் பொண்ணு சொல்லிட்டாங்கிறத கொஞ்சம் தீர விசாரிச்சுன்னா அப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் அந்த உத்தியோகத்தை பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சொந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் யோஜனை பண்ணி நம்ம சொந்த நாட்டுக்கு போகிறோம், இது போடுமா, இப்போ நம்ம இங்கே சம்பாதிச்சது அப்படிங்கிறதுல யோஜனை பண்ணிட்டு அந்த பணங்காசுகளை வீடு வாசல்லாம் கட்டிட்டு சந்தோஷமாக வந்து இந்த சொந்த நாட்டுக்கு வந்து இருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இந்த டயத்தில் வந்து உங்களை நீங்கள் ஒரு ஸ்திரப்படுத்திக்கிறதுன்னா என்னென்னா, அந்த பணங்காசுகளை ஏதாவது ஒரு பங்களாவோ, ஒரு காராவோ, ஒரு வீடாவோ, ஒரு சொத்து சுகமாகவோ சேர்த்து வைக்கிறதோ அப்படி கொஞ்சம் பண்ணிட்டால் ஒரு கால் இந்த ஜென்ம சனி போது கொஞ்சம் பணக்காசு குறைவாக இருந்ததுன்னா அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கோசரம் இந்த வழியை நான் சொல்லியிருக்கேன். வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். மீனராசி குழந்தைகள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்பா. அப்படியே கற்பனை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துடக்கூடாது. இந்த குழந்தைகள் கற்பனையில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின மாதிரி நினச்சிட்டா போடுமா, 8 சுரக்கா சாப்பிட முடியுமா? அதனால் நிஜம் சுரக்காயா அப்படிங்கிறதுக்கு நாம் கொஞ்சம் பாடுபடணும் இல்லையா? ஆனால் மீனராசி குழந்தைகள் நல்லா படிக்கணும். படித்தா முதல் ரேங்க்கு, முதல் கோல்டு மெடலே கூட வாங்கிட்டு வந்து நிற்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு இப்போ டைம் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இந்த மீனராசியில் ஒரு 5 கிரகங்கள் சேர்ந்துக்கிறது, அது ஒரு லாபம். ஒரு விதத்தில் பார்த்தா இந்த ஜென்மசனி கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா அவருக்கு பிடிச்ச அந்த சனி பகவானுக்கு பிடிச்ச ராகு பகவான் உட்காந்துருக்கு. அந்த சனி பகவானுக்கு கஷ்டம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் வந்து சுப கிரகமாக வந்து உட்காந்துருக்கு. அந்த ரேவதி நட்சத்திரம் அங்கே வரத்துனா சந்திர பகவான் வந்து அன்றைக்கி ரேவதி நட்சத்திரம், அந்த சனி பேச்சு மாறுற அன்றைக்கி ரேவதி நட்சத்திரம், அதனால் சந்திர பகவான் அங்கே வந்து உட்காந்துருக்கு. இப்படி 4-5 கிரகங்களும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கிறதுனால இந்த சனி பகவான் மட்டும் உங்களுக்கு கஷ்டப்படுத்த போதுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அதோட சனி பகவான் கஷ்டமாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீதி, நியாயம், நேர்மை, புத்திசாலித்தனம், மற்றவாளுக்கு தியாகம் பண்ண தயாராக இருக்கும். அப்படின்ற வாழ்க்கையில் சனி பகவானால் எந்த வித கஷ்டங்களும் வராது. நிறைய சாதம் போடுங்கோ. உங்கள் ஊரில் உங்கள் அம்மாவோ பாட்டியோ வயசானவாளாக இருந்தாங்கன்னா ஆட்சி வந்து உங்களோட கூட வச்சுக்கோங்கோ. உங்களை நீங்கள்லாம் நிறைய படங்காசில் இருக்கிறவா தான். அதனால் ஊரில் உங்கள் அம்மாவோ பாட்டியோ தனியாக இருந்தால் அவளை ஆட்சி வந்து நீங்கள் உங்கள் காலத்தில் வச்சுருந்தாங்களான்னா இப்போ அவளுக்கு இந்த ஜென்மசனி காலத்தில் வரக்கூடிய கஷ்டமே வர. ஏன்னா முதியோர்கள் ஆதரிக்கிறவளை அம்மா சந்திரன் அவளை ஆதரிக்கிறவளை சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எந்த கஷ்டத்துமே கொடுக்க மாட்டேன். மனதை வந்து சந்தோஷமாக தயவு செஞ்சு வச்சுக்கணும். மனசை போட்டு குழப்பிக்கவே கூடாது. மீனராசி கும்பராசின்றதுக்கே இல்லை. முதல்ல வந்து நம்ம மனசை வந்து சந்தோஷமாக வச்சுருந்தா தான் நம்மளால் எல்லா செயல்லையும் என்னென்னா நல்லபடியாக இருக்க முடியும். மனசில் குழப்பம் வந்துட்டு அப்படின்னா குழம்பி போன மனசில் என்ன தான் அவனுக்கு நன்மை கிடைக்கும் இல்லையா? அதனால் மனசில் வந்து குழப்பிக்க வேண்டாம். நம்ம குட்டியாக குழந்தையா பப்புவாக அம்மா தொப்புக்குள்ளே இருந்தோம், என்ன கவலைப்பட்டுருந்தோம்? உன்னை கவலைப்பட தெரிஞ்சுதப்ப அப்போ கூட ஒரு கவலை இல்லையா? இந்த மத்துண்டு இருட்டா ஒரு இடம், ஏதோ ஒரு குழாவையால் ஏதோ ஒரு குடும்பு, தனித்தனியாக பாத்ரூமா, தனித்தனியாக என்னது டைனிங் ஹாலாக, தனித்தனியாக வீடாக அங்கே இருக்கிறது தமாத்தோண்டு ஒரு இடம். அதுக்குள்ளே எப்படி திரும்ப முடியல, எப்படி திரும்ப முடியல, அப்படி பண்ண முடியல. நம்ம சிரிச்சும் ஜாலியாக தானே இருக்கும். நம்ம எது கஷ்டப்படலையே, ரொம்ப காலையாக முடியாது. அப்போ காப்பாற்றிருந்தாரு மனுஷால. வெளியில் வந்ததுக்கப்புறம் அம்மான்ற தெய்வத்தை பார்த்தோம், அப்பான்ற தெய்வத்தை பார்த்தோம் நினச்சிருந்தேன். அப்போ காப்பாற்றினது யாரு? அப்போ எல்லாம் அல்ல அந்த பகவான் எந்த நொடியும் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கே.
இந்த உண்மையை நம்ம மனசில் போட்டு தெரிஞ்சுட்டுக்கிறவா தான் நீங்கள் மீனராசிக்காரர்களும் அப்படின்னு என்ன கஷ்டம் வரப்படுறோம்ல. டோன்ட் கேர், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மனசில் குழப்பம் இல்லாமல் இருக்கலாம், எப்போ போல எல்லாருக்கும் உதவின்னு இருக்கலாம். கோல்டு கொண்டு இருக்குதுன்னா அதுக்கு செடிக்கு மருந்து மாத்திரை அது வாங்கி உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், நல்ல உணவாக சாப்பிட்லாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ப்பா. ஒன்றும் கஷ்டம் ஆகும்போதெல்லாம் இல்லை. 7 சனி 8 மணி 2 சனி ஜென்ம சனி அப்படி இப்படின்லாம் உட்காந்துட்டு கவலைப்பட வேண்டியது அவசியமெல்லாம் அவனுக்கு இல்லை. இன்னும் என்ன செய்ய கேட்கணும், என்ன ஜம்ப்னு சரிங்க சந்தோஷமா? சரி, இப்போ 12 ராசிகளுக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னென்ன, இப்போ இந்த சனி பகவான் வந்து இந்த குரு பகவானோட வீட்டுக்கு மாற்றம் அடைகிறேன் அப்படின்றதுனால குரு பகவானும் சனி பகவானும் கூடியிருக்கிற அந்த நிலைமை சாதாரணமாக என்னென்னத்தை கொடுக்கணும்னா சுபங்களை தான் கொடுக்கணும், நன்மைகள் தான் கொடுக்கணும், உழைப்பு தான் கொடுக்கணும், சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த குரு பகவானோட வீட்டில் குரு பகவான் சனி பகவான் மட்டும் உட்காந்துட்டு இல்லை, சுக்கிர பகவானை குச்சை விட அவர் வேறு உட்காந்துருக்கேன். ராகு பகவான் எல்லா நன்மைகளையும் விரிவுபடுத்துவார், அங்கே அவர் வந்து உட்காந்துருக்கேன். அது தவிர சந்திர பகவான் வந்து உட்காந்துருக்கேன், அதோட செவ்வாய் பகவான் பார்க்குறேன். இப்படி எல்லா விதமான நன்மைகளும் அங்கே சேர்ந்து கலந்துருக்கு. அப்படின்னாலும் நாடு உலகம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உலகத்தில் பெரிய மழை வரலாம், பெரிய இதெல்லாம் ஒரு கஷ்டங்கள்லாம் வரலாம், பெரிய பெரிய அரசியல்லாம் கொஞ்சம் வேதனையான விஷயங்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது வன்மை வழிய தனி மனித வாழ்க்கை அப்படின்னு வரைச்ச இந்த கிரகங்கள்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்து இருக்குது அப்படின்றச்ச நம்ம மனசை குழப்பிக்காமல் வச்சுட்டோம்னா எந்த கிரகமும் எந்த கெடுதலுமே யாருக்குமே பண்ணாது. 12 ராசிக்காரர்களுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். நம்ம அம்மா வயிற்றில் வளர்ச்ச நம்மளை 9 கிரகமும் 10 மாதங்களும் சேர்த்து நம்மளை காப்பாற்றின்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வளர்ந்த குழந்தைகள் அவ்வளோதான். நம்மளுக்கு 80 வயசு ஆகிருக்கலாம், 100 வயசு ஆகிருக்கலாம், 50 வயசு ஆகிருக்கலாம், 25 வயசு ஆகிருக்கலாம். ஆனால் கிரகங்களுக்கு கடவுளுக்கெல்லாம் நம்ம என்ன இவ்வளோ பெரியவளா இல்லை? அப்போது காப்பாற்றின கடவுள் இப்போவும் காப்பாற்றுவோம். அப்போ எந்த வித பயமும் இல்லாத நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம். சரியா? இந்த பதிவு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.